நெக்ஸ்ட் தேர்ட் சம், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இது, செகண்ட் பார்ட் இது. ஸோ இதுல ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம முதல் எப்படி கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட் சம்லாம் ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது ஆங்கிளை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். 0 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி அது மாதிரி எல்லாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கணும். அதுல 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் வந்து இங்க ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பார்ட்லயும் சும்மா பாருங்களேன், இது வந்து ஒரு பாயிண்ட், இது இன்னொரு பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் பண்றது சிம்பிளா என்னன்னா சாய்வலா இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ மேடுல இருந்து பள்ளத்துல நம்ம இறங்குவோம்ல, அந்த சாய்வலான பகுதியை சொல்லுவோம்ல, அதை தான் ஸ்லோப்னு சொல்லுவோம். சோ அந்த ஸ்லோப்புக்கு இங்க நம்ம 2 பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்னு இருக்கு. m = y2 - y1 / x2 - x1. இதுல y2 y1 x2 x1 என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது x1, செகண்ட் இருக்கிறது y1. சோ நம்ம கிராஃப் எல்லாம் பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் இருக்கிறது x, செகண்ட் இருக்கிறது y. அதே போலதான் அதுல x1 y1 வச்சுக்கணும். இங்க ஆரிஜின் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆரிஜினுக்கு பதிலா 0,0 நம்ம எடுத்துக்கணும். கிராஃப்லயும் உங்களுக்கு தெரியும். சோ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் மீட் பண்ற இடம் வந்து ஆரிஜின் சொல்லுவாங்க. இந்த ஆரிஜின் வந்து 0,0 வேல்யூ. அப்ப அதை x2 y2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த x1 y1 x2 y2 எடுத்துட்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சோ m = y2 க்கு பதிலா 0, y1 க்கு பதிலா √5. மைனஸ் ஃபார்முலாலே இருக்கு, இங்க √5 எடுத்து எழுதிக்கணும். அடுத்து x2 - x1, x2 க்கு பதிலா 0 மைனஸ் x1 க்கு பதிலா 5. அவ்வளவு ரொம்ப சிம்பிள். சோ 0 மைனஸ் எது பண்ணாலும் அந்த நம்பரே தான் வரும். -√5 கீழே வந்து -5. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கேன்சல் பண்ணோம். சோ -5 இருக்கா, சோ இதுல வந்து முதல் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், சிம்பிள். இங்க 5ன்றத √5 × √5 எழுதலாம். சோ சிம்பிளா என்ன அர்த்தம்னா 5 ரெண்டா பிரிச்சு √5 × √5 எழுதலாம். சோ 5 இப்படியும் எழுதலாம். எதுக்காக அப்படி எழுதுறோம்னா இதை கேன்சல் பண்றதுக்காக. மேல √5 இருக்கா, நியூமரேட்டர்ல √5 இருக்கா, அதை கேன்சல் பண்றதுக்காக தான். சோ √5 ஒரு √5 இங்க ஒரு √5 கேன்சல், ரிமைனிங் வந்து மேல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் m = 1/√5. சோ அதுதான் லாஸ்ட் ஸ்டெப்ல m = 1/√5. சிம்பிளா எல்லாமே இதுல ஈஸி. ஃபார்முலால அந்த வேல்யூ x1 y1 x2 y2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். கடைசியா 5 க்கு பதிலா √5 × √5 பிரிச்சுட்டு அதை கேன்சல் பண்ணோம். நெக்ஸ்ட் இதே செகண்ட் பார்ட். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம நம்பர் எல்லாம் பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல sin θ cos θ ட்ரிக்னாமெட்ரியை வச்சு பார்க்க போறோம். சோ அதே ஃபார்முலா தான். இதுல ஃபர்ஸ்ட் வந்து y2 எடுக்கணும். y2 வந்து cos θ. இந்த y2 க்கு பதிலா cos θ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். மைனஸ் அப்படியே எழுதிருங்க. எப்போதுமே இந்த ஃபார்முலா இருக்க மைனஸை மிஸ் பண்ணக்கூடாது. மைனஸ் அப்படியே எழுதிட்டு y1 எங்க இருக்குது, இருக்கு மைனஸ் cos θ, அதை எழுதிக்கணும். அதே போல கீழே x2 மைனஸ் sin θ, மைனஸ் அப்படியே எழுதிங்க. x1 க்கு பதிலா sin θ. அதுக்கடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ். சோ cos θ அப்படியே எழுதிங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், cos θ அப்படியே எழுதிங்க. மைனஸ் sin θ அப்படியே எழுதிங்க. இங்கேயும் மைனஸ் sin θ, இங்க மைனஸ் இருக்கு, இது உள்ளார பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது மைனஸ் தான் வரும். மைனஸ் இன்டு பிளஸ், அப்போ மைனஸ் sin θ. மேல cos θ பிளஸ் cos θ, இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 cos θ வந்துடும். கீழே இதுல -1 இருக்குன்னு அர்த்தம், -1 இருக்கு அர்த்தம். அப்ப -2 sin θ. 2 ம் 2 கேன்சல் ஆயிடும். மைனஸ் மட்டும் அப்படியே இருக்கும். cos θ sin θ, இதுக்கு ட்ரிக்னாமெட்ரியில நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்திருக்கணும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். cos θ / sin θ. சோ இது அப்படியே ஒன்னா சேர்த்தோம்னா cot θன்றது தான் ஆன்சர். சோ மைனஸ், இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கணும், cot θன்றது ஆன்சர். m = -cot θ. எக்ஸசைஸ் 5.2 ல fourth sum, what is the slope of a line perpendicular to the line joining a and p? a என்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, p என்ற இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்டையும் ஒரு லைன் ஜாயின் பண்ணுதான். சோ இது வரைக்கும் முதல்ல நம்ம வந்து ஒரு டயக்ராம் வச்சு பார்ப்போம். எப்போதுமே சம்ம வந்து ஒரு டயக்ராமா மாத்திட்டோம்னா அது ரொம்ப ஈஸி. ஏவும் பியும் 2 பாயிண்ட், ஏ என்ற பாயிண்ட், பி என்ற இன்னொரு பாயிண்ட். சோ இந்த ஆன்சரை விட்டுருங்க இப்போதைக்கு. பின்றது இன்னொரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். அது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் ஆயிருக்கு, லைன் ஜாயினிங். சோ அந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் ஆயிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுல இருந்து தனியா படிக்கணும். ஸ்லோப் ஆஃப் a line perpendicular to, சோ ஸ்லோப் ஆஃப் a line perpendicular to these 2 points. ஏ என்ற பாயிண்ட்டுக்கும் பி என்ற பாயிண்ட்டுக்கும் பர்பண்டிகுலரா ஒரு லைன் வரையணும். சோ பர்பண்டிகுலர்னா 90 டிகிரில ஒரு லைன் வரையணும். அந்த லைனுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். சோ இதுல பி என்ற பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கலையா, ஏ அண்ட் பின்னு கொடுத்திருந்தாங்க. அந்த பி என்ற பாயிண்ட் என்னன்னு கொடுக்கல. அதுக்கு தான் இன்னொரு க்ளூ கொடுத்திருக்காங்க. வேர், இதுல இருந்து இது வரைக்கும் பார்க்கணும். வேர் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஜாயினிங். இந்த 2 பாயிண்ட் நம்ம பிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட், அதுக்கான மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த 2 பாயிண்ட் இங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. 4,2 -6,4. இதை தான் நான் தனியா எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கான மிட் பாயிண்ட் பி என்ற பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த மிட் பாயிண்ட் எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சோ அப்போ இந்த 2 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது
இந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள் சம். திரும்ப ஷார்ட்டா சொல்றேன், ரொம்ப சிம்பிள். 2 பாயிண்ட் இருக்கு, அதனுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா P என்ற பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட் எடுத்து A என்ற பாயிண்ட் கூட சேர்த்துட்டு அதனுடைய பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் x1 y1 x2 y2 னு எழுதிக்கணும். சோ இதனுடைய மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். x1 plus x2 divided by 2 y1 plus y2 by 2. இதுல x1 அப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அவ்வளவுதான் சிம்பிள். 4 plus x2 minus 6. சோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. divided by 2. அடுத்து y1 2 y2 4 divided by 2. இப்போ இதுல பிளஸ் இன்டு மைனஸ், அப்ப மைனஸ் வந்துரும். 4 minus 6 divided by 2. 2 plus 4 வந்து 6, 6 divided by 2. நெக்ஸ்ட் 4 minus 6 னா minus 2 divided by 2. 6 by 2 இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2 is 6. அதை கேன்சல் பண்ணி எழுதிருக்கோம். இதை அடுத்து கேன்சல் பண்ணுவோம். 1 இதுவும் 1 2 டேபிள்ல. சோ அப்ப minus 1, 3. சோ P என்ற பாயிண்ட் x, y என்ற அந்த பாயிண்ட் வந்து minus 1, 3. A என்ற பாயிண்ட் நம்மளுக்கு இங்க 5, 1 தெரியும். இப்போ இதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் நம்ம டிரா பண்ணோம். சோ இதான் அந்த பர்பெண்டிகுலர் லைன். அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். சோ இந்த பர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். A என்ற பாயிண்ட்டுக்கு P என்ற பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இதான் ஃபார்முலான்ட்டு. y2 minus y1 divided by x2 minus x1. தேர்ட் சம்லயே பார்த்தாச்சு. இதுல இப்ப 2 பாயிண்ட் என்ன, ஏவும் பியும். அதுல x1 y1 x2 y2 னு எழுதிக்கணும். இது மாதிரி எழுதி சம் போடுங்க, அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும், சில்லி மிஸ்டேக் வராது. சோ ஸ்லோப் ஆஃப் AP, இந்த AP என்ற பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், y2 minus y1. அப்ப 3 minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. x2 minus x1 minus 1. சோ ஃபர்ஸ்ட் minus 1 எழுதிங்க. அதுக்கு அடுத்து இங்க minus 1 இருக்கு, x1 க்கு பதிலா 5 இருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 3 minus 1 வந்து 2, minus 1 minus 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், மைனஸ் சைன். அப்ப minus 6. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2 is 6. இந்த மைனஸ் சைன் இருக்கு, மைனஸ் எழுதிட்டு 1/3 னு எழுதிடும். சோ இது வந்து ஸ்லோப் ஆஃப் AP. சோ AP என்ற லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சோம். ஆனா நம்மளுக்கு அது ஆன்சர் கிடையாது. பர்பெண்டிகுலர் லைனுக்கு தான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். சோ இந்த ஸ்லோப்பை யூஸ் பண்ணி பர்பெண்டிகுலருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சிம்பிளா. m1 into m2 equal to -1. சோ ஒரே ஒரு பேசிக் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 லைன் பேரலலா இருந்தா, 2 லைன் இது மாதிரி பேரலலா இருந்தா m1 equal to m2. ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்பும் செகண்ட் லைனோட ஸ்லோப்பும் சேமா இருக்கணும், சேமா இருக்கும். அடுத்தது இதுவே பர்பெண்டிகுலர் இது மாதிரி 90 டிகிரி இருந்ததுன்னா m1 into m2 equal to -1. சோ இதுதான் ஃபார்முலா. சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது ஒரு மெத்தட், பேரலல் சம்முக்கு ஒரு மெத்தட், பர்பெண்டிகுலர் சம்முக்கு இன்னொரு மெத்தட் போடணும். இப்போ இது பர்பெண்டிகுலர் சம். அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் m1 லைன் கிடைச்சிருச்சு. m1 னா இந்த லைன் தான், இந்த லைனுக்கான ஸ்லோப் கிடைச்சிருச்சு -1/3. சோ m1 போட்டாச்சு. m2 நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், அதனால m2 அப்படியே எழுதிக்கலாம், ஈக்குவல் டு -1. சோ இதுதான் இந்த ஃபார்முலா தான் இங்க எழுதியிருக்கேன். சோ இதுல m1 க்கு பதிலா -1/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்ட பிறகு இந்த -1/3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா டிவைட் ஆயிடும். ஏன்னா இங்க மல்டிப்ளைல இருக்கு, இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆயிடும். அப்ப m2 equal to -1 divided by -1/3. அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் பண்றோம், அதெல்லாம் சிம்பிள் தான், அது நம்மளுக்கு தெரியும். இப்ப இதுல இந்த ஃபார்முலாவை வச்சும் நம்ம இது மாதிரியும் போட்டுட்டு வரலாம், இல்ல இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஸ்லோப் ஆஃப் த லைன் பர்பெண்டிகுலர் டு AP. இது இந்த APன்ற லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈக்குவல் டு -1 divided by ஸ்லோப் ஆஃப் AP. APயோட ஸ்லோப்பை டினாமினேட்டர்ல போட்டு -1 நியூமரேட்டர்ல போடணும். இதுவும் ஒண்ணுதான். சோ இந்த ஃபார்முலா ஒண்ணுதான். ஒன்னு m1 into m2 -1 equal to -1 போட்டு அப்படியே ஸ்டெப் போட்டுட்டே வரணும், இல்ல டைரக்டா இந்த ஸ்டெப்ல இருந்தும் போடலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். அதுக்காக தான் ரெண்டுத்தையுமே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான். உங்க ஸ்கூல்ல என்ன மெத்தட் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. m1 into m2 equal to -1. அதுல m1 நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் -1/3. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு m2 கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா -1 divided by ஸ்லோப் ஆஃப் AP ன்னு போட்டிருக்கோமா, ஸ்லோப் ஆஃப் AP என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -1/3. அதை எடுத்து போடணும். சோ இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இதுவும் சேம் பாருங்க, அதுதான் சொல்றேன் ரெண்டும் சேம். சோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் கேன்சல் பண்றதா, அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். மைனஸ் கேன்சல் ஆயிடும், 1/3 ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்ப 3 divided by 1 ன்னு வரும். அப்போ 1 into இந்த 1 அப்படியே இருக்கும், இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 3 divided by 1 ன்னு வரும். அப்போ 1 into 3 தான் ஆன்சர். சோ அவ்வளவுதான். ஸ்லோப் ஆஃப் லைன் பர்பெண்டிகுலர் டு AP 3 கண்டுபிடிச்சிட்டோம்.